நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மக்கள் தொண்டன் அசோக்குமார். நம்ம எப்பயுமே பனை மரத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கோங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள், இப்போ நான் நிற்கிறது சராசரியாக 5.5 அடி இருப்பேன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த பனை மரத்தினுடைய அடிப்பகுதியில் நான் நிற்கிறேன். அதனுடைய வேர்கள் எந்த அளவுக்கு கீழே வந்திருக்கு பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட இந்த மரத்தோட உயரத்தை பாருங்கள். பனை மரமானது மண்ணரிப்பை தடுக்கும்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுங்க. இதனுடைய இந்த பனை மரத்தினுடைய வேர் பாருங்கள் எந்த அளவுக்கு அகலத்துக்கு இருக்குன்னு. அந்த பனை மரத்தினுடைய வேர் இவ்வளவு தூரம் இன்னமும் இருக்குது. இதுக்கு கீழேயும் இன்னும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இப்படிலாம் இருக்கிற சூழலில் இந்த பனை மரமானது மண்ணரிப்பு ஏற்படாமல் மண்ணை பாதுகாத்து தடுத்து நிப்பாட்டி இருக்குது பார்த்தீங்களா? இதனால தாங்க இந்த பனை மரத்தை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்கிறோம். நிலத்தடி நீரை உறிந்து பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல மரம் பனை மரம். பனை மரத்தை பாதுகாப்பும் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பான பசுமையான பூமியை வழங்கிடுவோம். மனிதன் வாழ்வது கொஞ்ச காலம். இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் பயனுற்று வாழ்வோம். பனை மரத்தோடே வாழ்வோம்.